ஹலோ எவ்ரிவன், நான் உங்க சிஏ விஜயராகவன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ஒரு என்டர்பிரினரா இருந்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் ஏர்ன்ட் மணியை எப்படி சேவ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். செக்ஷன் 73 அண்ட் 74 ரெண்டு விஷயம் இருக்கு ஜிஎஸ்டில. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு விஷயம் தப்பா ஃபைல் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. செக்ஷன் 73 என்ன சொல்றாங்கன்னா, நார்மலா நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஒருவேளை 74 தெரிஞ்சே நீங்க டாக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு கட்டாம இருந்தாலோ இல்ல அதுல இருந்து ஏதோ ஒரு பெனிஃபிட் பாக்குறீங்கன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் அதை ஃப்ராட்ன்ற செக்ஷன்ல 74 தான் ட்ரீட் பண்ணுவாங்க. 73க்கு 74க்கு பெனால்ட்டில என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நோட்டீஸ் உங்களுக்கு 73லயும் வரலாம், 74லயும் வரலாம். ரெண்டுத்திலுமே உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷோ காஸ் நோட்டீஸ்ன்றது இஷ்யூ பண்ண தான் போறாங்க. ரெண்டுத்திலுமே நீங்க ரிமைண்டர் வரும், ரெண்டுத்திலுமே நீங்க ரிப்ளை தரலாம், ரெண்டுத்திலுமே உங்களுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த ஆர்டர்ல 73லயும் 74லயும் டாக்ஸ் அமௌண்ட் இருக்கும், 73லயும் 74லயும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் இருக்கும். பிளஸ் 73க்கும் 74க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, இந்த 73ல பெனால்டி அமௌண்ட் கொஞ்சம் கம்மி, 10% தான் வரும். பட் 74ல நீங்க மினிமம் 15%லேருந்து ஆரம்பிச்சு 100% ஆஃப் டாக்ஸ் அமௌண்ட் வரைக்கும் உங்கள்கிட்ட பெனால்ட்டியா ரெக்கவர் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி மந்த் நீங்க ஃபைல் பண்ணும்போதே மிஸ்டேக் இல்லாம பண்ணீங்கன்னா தான் எய்தர் நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 73 74 ரெண்டுமே வராம நீங்க அவாய்ட் பண்ண முடியும்.